வணக்கம். கோலினின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது கோலினின் முதன்மையான செயல்பாடுகள், அதன் குறைபாட்டிற்கான காரணம் மற்றும் அறிகுறிகள், வெவ்வேறு வயதினருக்கான தேவைகள். கோலின் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து ஆகும். இது உடலின் முக்கிய செயல்பாடுகளுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் தேவைப்படுகிறது. முக்கிய செயல்பாடுகளான செல் கட்டமைப்பை பராமரிப்பது மற்றும் செல்களின் செயல்பாடு போன்றவை. நியூரானிலிருந்து நியூரானுக்கு நரம்பு தூண்டுதல்களை கொண்டு செல்ல கோலின் உதவுகிறது. நியூரான்களிலிருந்து உறுப்புகளுக்கு தூண்டுதலை எடுத்துச் செல்லவும் இது உதவுகிறது. கல்லீரலின் இயல்பான செயல்பாட்டில் கோலின் பங்கு வகிக்கிறது. கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலின் போக்குவரத்துக்கும் கோலின் தேவைப்படுகிறது. இது தசை கட்டுப்பாடு, நினைவாற்றல் மற்றும் சர்க்கேடியன் இசைவில் ஈடுபட்டுள்ளது. சர்க்கேடியன் இசைவு என்பது நமது தூக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஒரு செயல்முறையாகும். கரு வளர்ச்சியின் போது கோலின் தேவைப்படுகிறது. இது குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு அவசியம். இது நரம்பு குழாயின் மூடுதலுக்கு பங்களிக்கிறது. கருவில் உள்ள நரம்பு குழாய் மூளை மற்றும் முதுகுத்தண்டை உருவாக்குகிறது. பற்றாக்குறை அதிகமாக இருப்பதற்கான பல்வேறு காரணிகள் உள்ளன. கோலின், ஃபோலேட், வைட்டமின் B12 மற்றும் மெத்தியோனின் ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரு சத்து கிடைப்பதில் தொந்தரவு ஏற்பட்டால் மற்ற சத்துக்களும் பாதிக்கப்படும். ஃபோலேட் மற்றும் வைட்டமின் B12 போதிய உணவு உட்கொள்ளாதது கோலினின் சிதைவை ஏற்படுத்துகிறது. இவை தவிர தவறான உணவு முறை கோலின் குறைபாட்டை ஏற்படுத்தும். கர்ப்பம் மற்றும் தாய்ப்பாலூட்டும் போது கோலினின் தேவை அதிகரிக்கிறது. இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் குறைபாடு ஏற்படுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு நரம்பு குழாய் குறைபாடுகள் மற்றும் வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படும். நரம்பு குழாய் குறைபாடுகள் நரம்பு மண்டலம் மற்றும் முதுகெலும்புகளை பாதிக்கும் பிறப்பு குறைபாடுகள் ஆகும். இது அவர்களின் மூளை வளர்ச்சியையும் பாதிக்கிறது. நுண்ணறிவு மற்றும் மோட்டார் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. வளரும் குழந்தைகளின் குறைபாடு நினைவாற்றல் குறைவதற்கு வழிவகுக்கிறது. அவர்கள் கற்பதிலும் சிரமப்படுவார்கள். பெரியவர்களில் கோலினின் குறைபாடு தசை மற்றும் கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். கோலின் குறைபாடு காரணமாக கொழுப்பானது கல்லீரலில் இருந்து வெளியேறாது. இது கொழுப்பு குவிப்புக்கு வழிவகுத்து ஆல்கஹால் அல்லாத கொழுப்பு கல்லீரல் நோயை ஏற்படுத்துகிறது. கோலின் குறைபாடு அல்சைமர் நோய்க்கும் வழிவகுக்கும். அல்சைமர் நோயில் நினைவாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறன் குறைகிறது. கோலினின் போதுமான அளவு உட்கொள்ளல் வெவ்வேறு வயதினருக்கு மாறுபடும். 0 முதல் 13 மாத குழந்தைகளுக்கு இது ஒரு நாளைக்கு 125 முதல் 150 மில்லிகிராம் ஆகும். 1 to 8 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இது ஒரு நாளைக்கு 200 முதல் 250 மில்லிகிராம் ஆகும். 9 முதல் 13 வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 375 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. 14 முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு 400 முதல் 550 மில்லிகிராம் தேவை. ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 550 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 450 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. தாய்ப்பாலூட்டும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 550 மில்லிகிராம் தேவைப்படுகிறது. நமது உடல் போதுமான அளவு கோலினை உற்பத்தி செய்யாது. எனவே அதை உணவின் மூலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோலின் நிறைந்த உணவுகளை பார்ப்போம். முட்டை, கோழியின் கல்லீரல், மீன்,
முளைக்கட்டிய கோதுமை, கொட்டைகள், விதைகள் மற்றும் பருப்பு வகைகள் கோலின் நிறைந்தவை. ஒரு சில உணவுப் பொருட்களில் உள்ள கோலினின் அளவை பார்ப்போம். ஒரு முட்டையில் 147 மில்லிகிராம் உள்ளது. 100 கிராம் கோழியின் கல்லீரலில் தோராயமாக 190 மில்லிகிராம் உள்ளது. 100 கிராம் சால்மன் மீனில் கிட்டத்தட்ட 79 மில்லிகிராம் உள்ளது. 30 கிராம் சமைக்கப்படாத உடைத்த உளுந்து சுமார் 62 மில்லிகிராம்களை கொண்டுள்ளது. 100 கிராம் காலிஃப்ளவரில் 127 மில்லிகிராம் உள்ளது. 30 கிராம் சோயாபீனில் 36 மில்லிகிராம் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த கோலின் நிறைந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.